ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிவகாமி கார்டன். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், நான் உங்களுக்கு ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடியே சொல்லியிருந்தேன். நான் இந்த புதினா செடியை நம்ம புது மண் கனவையெல்லாம் போட்டு வச்சுருக்குறோம். இது நல்லா வளர்ந்தா பார்க்கலாம், இல்லைனாக்கா நம்ம இது கட் பண்ணி விடலாம்னு சொல்லிட்டு மொத்தமும் காஞ்சு போயிட்டுருக்குது அந்த புதினா செடி. நம்ம அதை கட் பண்ணி விடணும். பாருங்கள், வானம் ஃபுல்லாக எப்படி மழை வர மாதிரி இருந்துச்சு. இப்போ டைம் பார்த்தீங்கன்னாக்கா 1:30 மணி 1:45 ஆயிடுச்சு. சரி, நம்ம காலையிலேருந்து கொஞ்சம் கீழே லைவ்ல வீடியோலாம் பண்ணின்னு கொஞ்சம் அங்கேயே சரியா இருந்துச்சு, மேலே வர முடியல. சரி, இப்போயாவது நம்ம மேலே வீடியோ பண்ணிட்டு பூவெல்லாம் நம்ம பறிச்சுன்னு போயிடலாம்னு சொல்லிட்டு மேலே வந்திருக்கிறோம். இன்னைக்கு பாருங்க, நம்ம கரும்பு வச்சிருந்த அந்த தொட்டியில இந்த வெள்ளிக்கிழங்கு செடியில ஃபுல்லா பூச்சி அடிச்சிட்டு இருக்குது. நான் இது ரொம்ப நாளா நம்ம இந்த வெள்ளிக்கிழங்கு எடுத்துட்டு இதை காலி பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லினே இருந்தேன் அவர்கிட்ட. அது இன்னைக்கு நம்ம எடுத்து போட்டுடலாம். ஏன்னா அதுல ஒண்ணுல இருந்து வெள்ளை பூச்சி மொத்தம் அந்த பக்கத்துல இருக்கிற அந்த சாமந்தி செடியில எல்லாம் போகுது. அதனால நான் இன்னைக்கு அதை மொத்தத்தையும் காலி பண்ணிட்டேன். இன்னைக்கு நம்ம செம்பருத்தி செடி பாருங்க எவ்வளவு அழகா இருக்குது பூ. இன்னைக்கு 6 பூ பூத்துருக்குது நம்ம செம்பருத்தி செடியில. மல்லிப்பூவும் நான் மொத்தம் இது கட் பண்ணி விட்டது, இதுல அரும்பு வச்சு மறுபடியும் இதுலயும் பூ வந்திருக்குது இந்த மல்லிப்பூ செடியிலயும். இன்னைக்கு கண்டிப்பா மழை வரும்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்பயே ஒன்று மழை போடுது, கொஞ்ச நேரம் மழை போடுது, பார்க்கலாம் இந்த மழை பெய்யுமா இல்லை இது வெயில மாறிடுமான்னு தெரியல. சரி, நான் இந்த மழை போடுறதுக்கு முன்னாடி நம்ம வீடியோலாம் பண்ணிட்டு போயிடலான்னு சொல்லியிருக்கிறேன். இந்த செடியை நான் வேற தொட்டியில் எடுத்து வைக்கணும். அதுக்கு ஒன்றும் அது நேரம் அமையல. இது பாருங்க, நம்ம கரும்பு முருங்கை நட்டு வச்சிருக்கிறோம். அந்த தொட்டியில் நாவல் மரம் இருந்துச்சு, அதை எடுத்துட்டு நான் வேற கிணறுல வச்சுட்டு நான் இந்த தொட்டியில சும்மா தற்போதைக்கு வச்சிருக்கிற கரும்பு முருங்கைய அதுக்கு நான் வேற பெரிய தொட்டி ரெடி பண்ணி மண்கலவை எல்லாம் ரெடி பண்ணி வச்சிருக்கிறேன். இது துளிர் கொஞ்சம் வளர்ந்துச்சுனாக்கா நம்ம இது எடுத்து அதில் வச்சு மாத்திக்கலாம். இன்னைக்கு பாருங்க, நம்ம ரோஸ் செடியில பன்னீர் ரோஸ்ல 2 ரோஸ் பூத்துருக்குது. நான் இந்த செடி தான் எடுத்து போட்டுடலான்னு சொல்லின்னு இருந்தேன். ஆனா இப்ப பாருங்க, இதுல 2 ரோஸ் பூத்துருக்குது அழகா. இது பாருங்க, இது துளிர் வந்திருக்குது கரும்பு முருங்கை. பார்க்கலாம், 2 மாசத்துல முருங்கைக்காய் வைக்கும்னு சொல்லியிருக்கிறாங்க. முருங்கைக்காய் வச்சா சந்தோஷம்தான். பார்க்கலாம் இந்த மழையில அது வருதா என்னன்னு சொல்லிட்டு. நம்ம மிளகா செடியில இன்னும் எந்த மாற்றமும் தெரியல, பூ மட்டும்தான் இருக்குது, இன்னும் ஒன்றும் மிளகா வைக்கல. இந்த திருநீற்று பச்சிலை செடியில எல்லாமே அது காயா இருக்குது. அது நல்லா காஞ்சிச்சுனாக்கா அதை நம்ம எடுத்து பார்க்கலாம், வரைக்கு சேர்த்து வைக்கலாம். சம்பங்கி செடியில 3 கிளையிலுமே பூ வச்சிருக்குது. இன்னும் நம்ம இருக்கிற கீழே இருக்கிற இதுவெல்லாம் நம்ம அந்த இலையெல்லாம் சைடில் இருக்கிற பக்க கிளையெல்லாம் நம்ம எடுத்து விட்டாதான் இது இன்னும் நல்லா வளரும். இந்த தொட்டியில 2 மாங்காய் மரம் வந்திருக்குது. இந்த பாருங்க, இந்த பீர்க்கங்காய் செடி இது ஒன்று சரி, இது ஒன்று மட்டுமாவது இருக்கட்டும்னு சொல்லிட்டு நான் விட்டு வச்சிருக்கிறேன். இந்த நாட்டு கனகாமர செடியெல்லாம் நம்ம கட் பண்ணி விட்டோம். இதுல நல்லா துளிர் எல்லாத்துலேயுமே பூ வைக்கிறதுக்காக ரெடி ஆயிருக்குது. இது பாருங்க, இது நாட்டு ரோஸு. இந்த நாட்டு ரோஸ்லயும் நிறைய அரும்பு வச்சிருக்குது. இது நான் கீழே இருந்து நம்ம பால்கனிலேருந்து மஞ்சள் எல்லாம் எடுத்துன்னு வச்சிருந்தேன் இந்த டப்பாயில. சரி, அந்த மஞ்சள் எல்லாம் எடுத்து இந்த மண்ணில் வச்சுட்டு நம்ம அந்த டப்பாவையும் ஓட்ட பண்ணி அதுலேயே ஏதாவது ஒரு செடி நடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அதை வச்சிருக்கிறேன். இது பாருங்க, இந்த செம்பருத்தி செடி, இந்த அடுக்கு செம்பருத்தி எல்லாமே எல்லா கலையிலுமே அரும்பு வந்திருக்குது. பார்க்கலாம் அதுல பூ வருதா என்னான்னு சொல்லிட்டு. இந்த ஆரஞ்சு கலர் கனகாமர செடியை எடுத்துட்டு இதுல வேற ஏதாவது கத்திரிக்காய் செடினா இல்லைன்னா வேற ஏதாவது மரம்னா நடணும். அதுல கனகாமர செடி ஏதாவது ஒரு சின்ன தொட்டியில வைக்கலாம்னு சொல்லிட்டு நான் பார்த்துன்னு இருக்கிறேன். சம்பங்கி செடி நம்ம மாத்தி வைக்கணும், சின்ன சின்னதா இருக்குது தொட்டி, அது மாத்தணும். அரளி செடியில பாருங்க எல்லா கலையிலுமே அரும்பு வந்திருக்குது. அப்படியே அது பூக்கும் போது எல்லா கலையிலுமே பூ வரும்னு நினைக்கிறேன். கண்டிப்பா பூ வந்துச்சுன்னா ரொம்ப அழகா இருக்கும் அந்த செடியே. உங்ககிட்ட நான் இன்னொன்னும் காட்டணும். இது பாருங்க, நம்ம இங்க வச்சிருக்கிற இந்த மஞ்சள் கலர் செம்பருத்தி செடியில நம்ம ஏதோ புளிச்ச மோர் தெளிச்சு விடுறோம். அந்த சாப்பாடு அரிசி கழுவுன தண்ணி எல்லாம் நம்ம புளிக்க வச்சு எடுத்துன்னு அதையும் நம்ம ஊத்தி விடுறோம். அப்பயும் இந்த வெள்ளைப்பூச்சி போகாம அப்படியே இருக்குது பாருங்க. இது பாருங்க, இதுல இந்த இந்த வெள்ளைப்பூச்சி, இதுல இருக்கிற வெள்ளைப்பூச்சி நம்ம பக்கத்துல இருக்கிற அந்த சாமந்தி செடிக்கும் போகுது. அதனால வெள்ளைப்பூச்சி நான் எதில் பார்த்தாலும் அதை உடனே கட் பண்ணி எடுத்துருவேன். இந்த மறுபடியும் நம்ம எதனா இது ஸ்ப்ரே பண்ணி விடணும்னு நினைக்கிறேன் இந்த செடிக்கு. நம்ம இந்த கத்திரிக்காய் செடியில 2 கத்திரிக்காய் வச்சிருக்குது, அவ்வளவுதான். மொத்தம் அப்படியே வாடி போன மாதிரி ஆயிட்டுக்குது. இது மொத்தம் பூச்சி அடிச்ச மாதிரி ஆயிட்டுக்குது.
இந்த கத்திரிக்காய் செடியும் நம்ம சுற்றி இருக்கிற களையெல்லாம் கட் பண்ணி எடுக்கலாம். இன்னைக்கு பாருங்க 6 செம்பருத்தி பூத்துருக்குது. சம்பங்கி வந்து கொஞ்சம் ஒரு 6-7 சம்பங்கி பூத்துருக்குது. நம்ம காலையிலேயே வந்து இந்த செம்பருத்தி எல்லாம் பறிச்சுட்டு வந்திருந்தோம்னா பூஜை பூஜை பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஆனால் நம்ம கீழே பால்கனியில் இந்த பூவை வச்சு பூஜை பண்ணிட்டாரு. இது பாருங்க இவ்வளோ அழகாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. இது வந்து நம்ம நேற்று சாயங்காலம் வந்து இந்த நாவல் மரத்தை எடுத்து நம்ம வேற தொட்டியில் நட்டுட்டு போனோம். அதுதான் நான் உங்களுக்கு காட்டின்னு இருக்கிறேன். இப்போ இது நான் அத்தி மரம் அப்படின்னு சொல்லிட்டு வர வச்சேன். ஆனால் இது வந்து நாவல் மரமாக நிற்குது. கூகுளில் கேட்டாக்கா இது என்ன மரம்னு சொல்லிட்டு நாவல் மரம்னு சொல்கிறாங்க. அது ஒரு பெரிய ஏமாற்றமாகி போயிடுச்சு. ஏற்கனவே இப்போ நம்மக்கிட்ட இன்னொரு நாவல் மரம் இருக்குது அந்த கரும்பு வச்சிருக்கிற தொட்டியில். சரி வரட்டும் பார்க்கலாம், வந்த பிறகு இது என்ன நாவல் வருதுன்னு சொல்லிட்டுன்ட்டு நான் அப்படியே விட்டுட்டேன். முருங்கை மரம்லாம் நல்லா துளிர் விட்டுருக்குது பாருங்க. இதுலயாவது பூ வருதா என்னன்னு சொல்லிட்டு நான் பார்க்குறேன். இந்த தொட்டி இந்த பக்கெட்டில் தான் நான் வந்து அந்த கரும்பு முருங்கையை நட போகிறேன். இந்த இந்த எருவு எல்லாம் நான் வீட்டில் கீழே காய்கறி வேஸ்ட்டு போட்டு ரெடி பண்ணி வச்சுருந்தது. இப்போ இந்த தண்ணி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இது என்னன்னு உங்களுக்கு தெரியுதா? நான் வீட்டில் வந்து ஃபஸ்ட்டே நான் வீடியோவில் போட்டிருப்பேன் உங்களுக்கு. ஒரு பலாப்பழம் வாங்கிட்டு வந்திருந்தேன். அந்த பலாப்பழம் வந்து ரொம்ப பழுத்து போயிருந்தது. அது நான் வந்து பலாப்பழ கரைசல் ரெடி பண்ணி அந்த பழத்தெல்லாம் கரைச்சி ஒரு வாரம் நான் அதில் வந்து தயிர் வெல்லம்லாம் சேர்த்து ஊற வச்சுருந்தேன். அதுதான் நான் இன்னைக்கு எடுத்துன்னு வந்திருக்கிறேன். நம்ம அந்த தண்ணியில் கலந்து செடிக்கு ஊற்றலான்னு சொல்லிட்டு. பாருங்க, இது வந்து நம்ம புண்ணாக்கு கரைசல். இதுவும் நம்ம கொஞ்சம் அதில் ஊற்றிக்கலாம். சரி, இது ஊற்றி ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி நம்ம செடிக்கு ஊற்ற போகிறோம். இந்த மாதிரி நம்ம தண்ணியெல்லாம் 3 நாளைக்கு ஒரு முறை 4 நாளைக்கு ஒரு முறை ஊற்றினே இருந்தோம். அதனால தான் நம்ம செடிக்கு வந்து நல்லா பூ வருது. ஆனால் இந்த பீர்க்கங்காய் மட்டும் எல்லாத்துலேயுமே நல்லா நிறைய பூ வந்துச்சு. இந்த அணில் மட்டும் விட மாட்டேங்குது. அது எப்படியாவது காலி பண்ணிட்டு அந்த அணில் அதை. அதனால் நான் அந்த பீர்க்கங்காய் செடி மொத்தத்தையும் காலி பண்ணிட்டேன். இன்றைக்கி நம்ம இந்த தண்ணி வந்து எல்லா செடிகளுக்கும் ஊற்றிட்டு போகலாம். ஏன்னா மழை வரும்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துனே இருந்தோம். இந்த தண்ணி ஊற்றாமல் ரொம்ப அப்படியே விட்டுட்டோம். இப்போ செடியெல்லாம் கொஞ்சம் வாடின மாதிரி ஆயிடுச்சு. இன்றைக்கி நம்ம இந்த தண்ணியை வந்து நம்ம எல்லா செடிக்கும் ஊற்றிடலாம். ஊற்றிட்டு பார்க்கலாம் இன்னும் 2 நாள் பொறுத்து இதில் ஏதாவது மாற்றம். ஏன்னா நம்ம இந்த கொய்யாக்காய் மரத்தில் ஊற்றுறோம், அப்புறம் முருங்கை மரத்தில் ஊற்றுறோம். இந்த கரைசல் இந்த எல்லாம் கலந்து தண்ணி ஊற்றுனாக்கா சீக்கிரமாக பூ வைக்கும்னு சொல்லியிருந்தாங்க. பார்க்கலாம் பூ வருதா என்னன்னு சொல்லிட்டு. நம்ம கார்டனில் வந்து நான் தினமும் என்னென்ன பூ வருது என்ன நம்ம மாற்றம் பண்ணுறோன்னு சொல்கிறத காட்டுறேன். இந்த மாதிரி இந்த வீடியோ நீங்கள் பார்க்கும்போது இந்த விஷயம்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். தினமும் நான் ஒவ்வொரு ஏதாவது ஒரு நல்ல புது விஷயத்த தான் நான் காட்டுறேன். சின்ன சின்ன செடிங்களை எடுத்து மாற்றி நடுறது, அப்புறமா அந்த கட் பண்ணி எடுக்கிறது, கட் பண்ணி விடுறது, இது மாதிரி தான் நான் காட்டின்னு இருப்பேன். ஒவ்வொரு செடியோட பயனும் நான் சொல்லின்னு இருக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி வீடியோ நீங்கள் தினமும் பார்க்கணுன்னா சேனலுக்கு வந்து நீங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கெல்லாம் கூட நீங்கள் ஷேர் பண்ணலாம். நம்ம லைவ்ல வந்து கிச்சனில் நம்ம வந்து தினமும் ஏதாவது ஆர்கானிக்காக நம்ம எதனா சமைக்கிறோம், நிறைய நம்ம செஞ்சுருக்குறோம். அதுவும் நீங்கள் பாருங்கள். தினமும் லைவ்ல நான் என்னென்ன சமைக்கிறேன்னு சொல்லிட்டு அதுவும் நான் உங்களுக்கு காட்டின்னு இருக்கிறேன். நீ பார்த்துட்டு அப்படியே விட்டுறாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கெல்லாம் சொல்லி நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.